செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் கூட்டணி அறிவிப்பு இடிபோல் வந்திருப்பதால் முதலமைச்சர் பீதியில் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், எடப்பாடி பழனிசாமி என்ன குறிப்பிட்டிருக்கிறார், விரிவாக சொல்லலாம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதோடைய எக்ஸ் வலை பக்கத்துல திமுக தலைவரும் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஒரு திமுகவுடைய ஒரு பொதுக்குழுவுல தினம் என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று அவர் பேசினார். அது போல நேற்று முன்தினம் அமைச்சர் பொன்முடியினுடைய அருவருக்க ஆபாச பேச்சு என்பது அவருடைய தூக்கத்தை கெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார் எக்ஸ் வலை பக்கத்துல. மேலும் தமிழ்நாட்டுக்கு நலனுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்த நிலையில அது என்னவாக இருக்கும் என்று முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும் என்றும் அவர் தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்துல பதிவிட்டிருக்கிறார். மேலும் மணிப்பூர் மாநில பிரச்சனைகள் பற்றி உங்களுக்கு இருக்கும் அக்கறை துளியாவது உங்களுடைய வாக்களித்த தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக பெண்கள் மீது இருக்கிறதா என்ற கேள்வியும் எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவின் பொதுச் செயலரான எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அவருடைய பாதுகாப்பை சட்டம் ஒழுங்கு பற்றி என்ன பேச இருக்கிறது என்கிற ஒரு கேள்வியும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் அதிமுக ஒருபோதும் தமிழ்நாட்டை மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்காது என்றும் மாறாக மாநில உரிமைகளை பெற்றுத்தரவே அதிமுக தொடர்ந்து இயக்கமாக செயல்பட்டு வருவதாகவும் காவிரி உரிமை ஆனாலும் சரி முல்லை பெரியார் விவகாரத்திலும் தொடர்ந்து திமுக அதை அடகு வைத்திருப்பதாகவும் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் அதிமுக பொதுச் செயலர் வைத்திருக்கிறார். அதே போல தமிழ்நாடு வரக்கூடிய 2026 ஆண்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாகை சூடும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.